நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வருடத்தினுடைய மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் வந்த படம் வந்து இந்தியன் 2. ஸோ இந்தியன் 2 வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இப்படி ஒரு எண்டிங்கை வந்து அந்த படத்துக்கு வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா திரு சங்கர் அவர்கள் அப்படியான ஒரு டைரக்டர். ஸோ அவர்கிட்ட இப்படி ஒரு அவுட்புட்டை எதிர்பார்க்காதனால இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு அட்டர் ஃப்ளாப் அப்படின்னா கமர்ஷியலி கம்ப்ளீட்லி ஒரு ஃப்ளாப் கேட்டகரியில் இந்த என்ன சொல்கிறது, இந்த குருவி, என்ன சொல்கிறது, சுறா, புலி, லியோ இந்த கேட்டகரியில் படத்தை சேர்த்துட்டாங்க. இது எதிர்பார்க்காத ஒன்று. ஸோ இப்போ இந்த வருடத்தினுடைய அடுத்த எக்ஸ்பெக்டேஷன் எந்த படத்துக்கு இருக்குது, ஸோ அந்த படங்கள் எப்படி பண்ண போகுது என்ன ஏதுன்றதுல ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு டிஸ்கஷன் ஓடிக்கிட்டே இருக்குது. எந்த படம் நல்லாயிருக்கும், ஒருவேளை வேட்டையன் நல்லா இருக்குமா, இல்லை வந்து விடாமுயற்சி நல்லா இருக்குமா, இல்லை கங்குவா நல்லா இருக்குமா, இல்லை கோட் நல்லா இருக்குமா, அப்படின்லாம் தங்கலாம் நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரைவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா விடாமுயற்சியும் கோட்டும் தான். அதாவது தலையும் தளபதி தான் வந்து எப்பயுமே ரைவல்ஸ். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், உலகநாயகன் கமலஹாசனுக்கு அப்புறம் இவங்க 2 பேர் தான் ரைவல்ஸ்ன்றதுனால இவங்க 2 பேர் படம், அதாவது விடாமுயற்சியா கோட்டா, இந்த 2ல் எந்த படம் வந்து இந்த வாட்டி பந்தயம் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில ஐடியாலஜிஸை வச்சு கம்பேரிசன் பண்ணி பார்க்கும் பொழுது எது வருதுன்றதை நம்மளே முடிவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேட் ரிலீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கோட் வந்து அவங்க அறிவிச்சிட்டாங்க. ரிலீஸ் பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 5. சரி, செப்டம்பர் 5 மிகப்பெரிய ஒரு லீவு. செப்டம்பர் 5க்கான அட்வான்டேஜ் என்னென்னா அது வந்து மாதத்தினுடைய முதல் வாரத்தில் வருதுன்றதுனால நிறைய பேர் போய் பார்க்குறதுக்கான, அதாவது அப்போ வந்து கேஷ் ஃப்ளோ எல்லாத்துலேயுமே இருக்கும், சம்பளம் வாங்கியிருப்பாங்க, கேஷ் ஃப்ளோ எல்லாத்துலேயுமே இருக்கும், போய் பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி வருதுன்றதுனால, ஸோ விநாயகர் சதுர்த்தியை கன்சிடர் பண்ணி அந்த சனிக்கிழமை வந்து கம்ப்ளீட்டாக அது எங்கெங்கே ஒரு சில சனிக்கிழமை ஒரு ஆஃபீஸில் வேலை இருக்குமோ அங்கே கூட லீவ் கொடுப்பாங்க. ஸோ லீவ் கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த சனிக்கிழமை ஃபுட்ஃபால்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறுன்னு ஒரு 4 டே வீக்கெண்ட் மாதிரி அதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ அப்படிங்கும் பொழுது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு லீவிங் கன்சிடர் பண்ணி வருதுன்றதுனால அதுதான் அதோடைய அட்வான்டேஜ். ஸோ தனி சோலோ ரிலீஸ் அது இன்னொரு அட்வான்டேஜ், 2 அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும் பொழுது அந்த படம் பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 5 வருது, ஆகஸ்ட் 15 தங்கலான் வருது. தங்கலான் வருதுன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா அது வந்து ஞானவேல் ராஜாவுடைய படம். ஞானவேல் ராஜாட்ட 2 படம் இருக்குது. இப்போ கங்குவா, வாவாத்தியார் 3 படம் இருக்குது. கங்குவா, வாவாத்தியார், தங்கலான் இருக்குது. வாவாத்தியார் வந்து ஷூட்டிங்னு முடியலை. ஸோ கங்குவா ஷூட்டிங் முடிஞ்சிச்சு, ரெடியாக இருக்குது படம். தங்கலானும் ரெடியாக இருக்குது. கங்குவா அக்டோபர்னு சொல்லிட்டாங்க. ஏறக்குறைய அக்டோபர் 10. முதல்ல பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட தீபாவளி கிளாஸ் வர்றதா அக்டோபர் எண்டில் வரதா இருந்தது. அதுக்கப்புறம் ஞானவேல் ராஜா அந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன், அக்டோபர் 10 நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கங்குவாவும் இல்லை, அப்போ தங்கலான் தான் இருக்குது. தங்கலான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 15. ஸோ ஆகஸ்ட் 15 அவங்களுக்கு ஒரு நல்ல டேட் இருக்க மாதிரி இருக்குது. அதில் ரிலீஸ் பண்ணாங்கன்னா இட்ஸ் ஃபைன். ஸோ அது இல்லாமல் 2Dட்ட இன்னொரு படம் இருக்குது, மெய்யழகன் ஒரு படம். அதுவும் கார்த்தியினுடைய படம். கார்த்தியினுடைய பிறந்தநாள் கூட அந்த படத்தினுடைய போஸ்டர்லாம் வந்தது. ஸோ இந்த மெய்யழகனையும் வந்து அந்த ஆகஸ்ட் மாதமே ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நமக்கு ரொம்ப நெருங்கின சொன்ன விஷயம் என்னென்னா, கோட் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அடுத்த வாரமோ இல்லை அதுக்கு அடுத்த வாரமோ மெய்யழகனை இறக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா தங்கலான் எப்படி போகிறதுன்னு பார்த்துட்டு ஆகஸ்ட் மாதம் எண்டில் மெய்யழகனை இறக்குற மாதிரி இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் இது ஒரு நெருக்கமாக இருக்கும் கோட்டுக்கு. முதல்லையும் 1 வாரம் 2 வாரம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேப் இருக்காது. இப்போ மெய்யழகன் வந்து ஒருவேளை ஆகஸ்ட் லாஸ்ட் வாரம் இறங்கிச்சு, படம் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா செப்டம்பரில் இவங்களுக்கு செப்டம்பர் 5 வந்து இவங்களுக்கு ஸ்க்ரீன் கிடைக்கிறது கஷ்டமாக போயிடும். ஸோ ஒருவேளை ஆகஸ்ட் 2க்கு இறங்கிச்சுன்னா, ஸோ அதே மாதிரி செப்டம்பர் 2வது வாரமோ 3வது வாரமோ இறங்குச்சுன்னா கோட்டினுடைய ஓட்டம்ன்றது இந்த 1 வாரம் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெய்யழகனை வச்சோ இல்லை தங்கலானை வச்சோ 2Dயோ அப்படி இல்லைன்னா ஞானவேல் ராஜாவோ, அதாவது ஸ்டூடியோகிரி ஞானவேல் ராஜாவோ இந்த படத்தை நெருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து அவங்க வாண்டடாக பண்ணலை, வேறு வழி இல்லை. அவங்களும் வந்து இப்போ ஆகஸ்ட்டை விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வழி இல்லை. செப்டம்பருக்கு மேலே அடுத்தது பார்த்திங்கன்னா அக்டோபர் பார்த்திங்க அப்படின்னா வரிசையாக இருக்குது. கங்குவா இருக்குது, உங்களுக்கு வேட்டையன் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விடாமுயற்சி இருக்குது. அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து அந்த நேரமே இல்லை. அவங்களுக்கு நேரம் அப்படின்னா எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா நவம்பர் மாதம் தான் இருக்குது. நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த லீவுமே இல்லை, ஒரு லாங் வீக்கெண்டுன்ற மாதிரி என்ஜாய் பண்ணக்கூடிய வீக்கெண்டுன்னு எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து அவங்க அந்த ஆகஸ்ட்லேயோ செப்டம்பர், அதாவது ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்லேயோ செப்டம்பர் 2nd or 3rd வீக்லேயோ தான் மெய்யழகனை ஸ்குவீஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி இல்லைன்னா தங்கலானை வந்து ஆகஸ்ட் 15 இறக்கிட்டாங்க அப்படின்னா செப்டம்பர் கன்ஃபார்மாக
இறங்குற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால கோட்டினுடைய ஓட்டம், அதாவது டேஸ், நம்பர் ஆஃப் டேஸ்ன்றது ரொம்ப கம்மியாகும். இதுதான் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் விடாமுயற்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க கிளியராக என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நவம்பர் 2 அப்படி இல்லைன்னா டிசம்பர் 1st வீக், நவம்பர் அண்ட் டிசம்பரில் எனக்கு தெரிய பெரிய தமிழ் பட ரிலீஸ்கள் எதுவுமே இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஒரு 1 month கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ விடாமுயற்சியினுடைய ஹேண்ட் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிலீஸ் டேட் வந்து அப்பர் ஹேண்டில் இருக்குது. இது நம்பர் 1. நம்பர் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன். என்னமோ தெரியல, அதாவது விஜய் அவர்கள் வந்து விபி கூட இணைஞ்சதுலேருந்து கோட்டு படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து லியோ அளவுக்கு இல்லை. லியோ வந்து அவர் வந்து லோகேஷ் கனகராஜ் கூட இணைஞ்சதுனால, எல்சியூ இருக்கிறதுனால கமல் வருவார், சூர்யா வருவார், அது போக ஷாருக் கான் வரைக்கும் வருவார்னு எதிர்பார்த்துட்டு போனதுனால அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு மாதிரியா அந்த பசங்களும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து விஜய் ஃபேன்ஸும் எல்லாருமே சேர்ந்து நம்மளுமே கிரியேட் பண்ணி வச்சோம். ஆனால் கோட்டுக்கு அந்த அளவுக்கு இருக்குன்னா அதில் பாதிக்கும் கம்மியாக தான் இருக்குது. அது போக வெங்கட் பிரபு வந்து ஆஸ்தான அஜித் அவருடைய டேரக்டர், ஏறக்குறைய அந்த படத்தினுடைய ஷூட்டிங் முடிச்சுட்டு அஜித்தை வந்து பார்க்கறதுக்காக அசர்பைஜான் போயிருக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு அஜித் மேலே ஒரு நாட்டம் கொண்ட ஒரு டேரக்டர். விஜயினுடைய டேரக்டர் இல்லை அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் லுக்லேருந்தே ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக் நல்லா இல்லை, செகண்ட் லுக் நல்லா இல்லை, முதல் பாடல் நல்லா இல்லை, 2வது பாடல் நல்லா இல்லை, இப்படி எதுவுமே வந்து என்ன சொல்கிறது, இந்த இந்தியன் 2க்கு எப்படி இருந்ததோ பாடல் நல்லா இல்லை, ட்ரெய்லர் நல்லா இல்லை, டீசர் நல்லா இல்லை, ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் போஸ்டர்லாம் எப்படி நல்லா இல்லைன்னு இந்த இந்தியன் 2க்கு நம்ம எப்படி வந்து எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி என்னென்னலாம் நடந்ததோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட கோட்டுக்கு நடந்திருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சின்ன இளைய தளபதியாக வர்ற அந்த விஜய் அவர்களுடைய முகம் சரியில்லைன்னு இன்னும் விஜய் ரசிகர்களே வந்து கும்பிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வைஸ் விபி கூட விஜய் சேர்ந்ததுலேருந்து பெருசாக வந்து பாடல்களும் ஹிட் ஆகலை, ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் தேர்ட் லுக்னு எதுவுமே ஹிட் ஆகலை. அதே நேரத்தில் வந்து படத்தை வந்து நிறைய பேர் போய் பார்ப்பாங்க வைப்பாங்கன்றதுக்கான அறிகுறி படத்தில் எதுவுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தினுடைய பாடல்களை வச்சு பிரசாந்த் ஸ்கோர் பண்ணி பிரசாந்தினுடைய அந்த கண்டா ரிலீஸ் ஆக போகுது ஆகஸ்ட் மாதம், ஜூலை எண்ட்லையோ ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரசாந்தும் பிரபுதேவாவும் தான் அந்த பாடல்களை வச்சு ஸ்கோர் பண்ணுறாங்க. அந்த படம் வந்து இப்போ வரைக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரமோஷன், இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் 0 தான். அதுதான் உண்மை. அதே நேரத்தில் நீங்கள் விடாமுயற்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விடாமுயற்சியினுடைய ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் அண்ட் தேர்ட் லுக்கே அந்த படத்தை வச்சு கிட்டத்தட்ட மலையளவு ஒரு மோஷன் கொண்டு போய் விட்டுருச்சு. ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரோல் பண்ணாங்க, ஒரு சின்னதாக ஒரு ட்ரோல் ஆச்சு. செகண்ட் அண்ட் தேர்ட் லுக் வந்து மொத்தமாக மூடி, அதாவது எதிரிகளுடைய வாயை அடைச்சி பொத்திக்கிட்டு இருங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ஆக்கிருச்சு. ஸோ விடாமுயற்சியினுடைய அந்த ரீச், அந்த எக்ஸ்பெக்டேஷன் செகண்ட் லுக் தேர்ட் லுக் வச்சே முடிச்சு விட்டாங்க. அது இல்லாமல் அந்த படத்தில் வந்த ஸ்டண்ட்டு 2-3 சீன்ஸ், அதாவது பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து 2-3 சீன்ஸ் வந்துச்சு. அந்த சீன்ஸே பார்த்தீங்க அப்படின்னா மிரட்டுற அளவுக்கு, அதாவது ரியலாக ஆக்சிடென்ட் ஆகுது, உள்ள அஜித்தும் ஆர்வம் உட்காந்துருக்குறாங்க. அந்த மாதிரிலாம் வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இல்லாத அளவுக்கு, அதாவது எடுத்த உடனே ஒரு பிஹைண்ட் த சீனை வச்சு ப்ரமோட் பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை, அந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரமோஷன், இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரமோஷன் வந்து எதுவுமே பண்ணாமல் இவங்க வந்து பிளான்டு ப்ரமோஷன் ஆனால் ஃபெயிலியர், இது கோட்டு. ஆனால் விடாமுயற்சி அன்பிளான்டு அன்எக்ஸ்பெக்டடு, கொஞ்சம் டைம் கூட கொடுக்கல, செகண்ட் லுக் அண்ட் தேர்ட் லுக்லாம் வர்றதுக்கு டைம் கூட கொடுக்காம ப்ரமோட் பண்ணியும் கூட இந்த படத்தினுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுருக்கிறாங்க. அது போக அஜித் அவர்களுக்கு ஒரு பில்லா அளவு மங்காத்தா அளவு ஹிட்டு அப்படின்னு கொஞ்ச நாள் ஆச்சு. ஸோ அதை மறுபடியும் வந்து ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக அஜித் ஃபேன்ஸ் வந்து வெறியாக இருக்கிறாங்க. ஸோ அந்த வெறி இங்கே விஜய் ஃபேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய அரசியலாக சினிமாவான்ற ஒரு குழப்பத்தில் டெய்லி வந்து பாஜக கூடயும் சண்டை போட வேண்டியதாக இருக்குது, சூர்யா கூடயும் சண்டை போட வேண்டியதாக இருக்குது, அஜித் கூடயும் சண்டை போட வேண்டியதாக இருக்குது, சூர்யா ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ் கூட சண்டை போட வேண்டியதாக இருக்குது. அவங்களே ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் எந்த சைடு போகணும்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் வந்து கோட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் விடாமுயற்சிக்கு வேற லெவலில் இருக்குது. ஸோ 3வது பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தினுடைய பிஸ்னஸ், இவ்வளவு கலெக்ஷன் பண்ணி இத்தனை வந்து என்ன சொல்கிறது மார்க்கெட் பண்ணியும் வந்து பார்த்தீங்களா லியோ ஓரளவுக்கு ஃபெயிலியர் தான். அதே நேரத்தில் சரி அந்த படத்தை வச்சு இந்த கோட்டை வந்து ஏதாவது வித்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தா கோட்டினுடைய பிஸ்னஸும் இது வரைக்கும், அதாவது நான் சொல்கிறது அவுட் ரைட்டாக ஆடியோ ரைட்ஸும் சரி, சேட்டலைட் ரைட்ஸும் சரி, அதே நேரத்தில் ஓடிடி ரைட்ஸும் சரி, அதையும் விடாமுயற்சியும் கம்பேர் பண்ணும்போது 5-7 கோடி தான் வித்தியாசம் இருக்குது. அதாவது கோட்டினுடைய ஓவரால் ரைட்ஸ், அதாவது அவுட் ரைட்டாக வெளியில் வந்து விற்கக்கூடிய தியேட்ரிக்கல் அல்லாத ரைட்ஸுக்கும் விடாமுயற்சியினுடைய நான் தியேட்ரிக்கல் ரைட்ஸுக்கும் 5-7 கோடி வித்தியாசம் தான் இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இன் டர்ம்ஸ் ஆஃப் எதை நம்ம கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா இவ்வளவு ஹைப்பை கொடுத்து இவ்வளவு விஜய் வந்து இறங்கி வந்து ப்ரமோஷன் பண்ணி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கிற ஃபோட்டோவெல்லாம் எடுத்து வெளியில் விட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கிற அதாவது வெளியில் விட்டுனா விடாமுயற்சியிலும் அது வெளியில் வந்தது, விடாமுயற்சியில் ஷூட்டிங் அதாவது படத்தில் என்ன இருக்குன்னு வெளியில் வந்தது. இது அப்படி இல்லை,
ஃபேன்ஸ் ஷூட்டிங் போய் பார்க்க போகிறதெல்லாம் எடுத்து வெளியில் வீடியோவை விட்டும் கூட இந்த படத்தினுடைய பிஸ்னஸை கம்பேர் பண்ணும்போது கோட் வந்து ரொம்ப மலிஞ்சு இருக்குது அப்படின்றது வந்து இன்னொரு வகையில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நான்காவது, மற்ற ரசிகர்கள், அதாவது பொதுமக்கள் எந்த படத்தை எதிர்பார்க்குறாங்கன்னு பார்க்கும்பொழுது ஏறக்குறைய நமக்கு முதலே தெரியும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் யார் சீண்டுனாலும் அவங்க வந்து ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் 2ல நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்தியன் 2ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, சங்கரை வச்சு யார் நடித்தாலும் ஹிட் ஆயிரும், சங்கர் தான் வந்து இது வரைக்கும் ரஜினியை தூக்கி விட்டார் அப்படின்னாங்க. சங்கர் கூட கமலஹாசன் நடிச்சு என்ன ஆனார்னு பார்த்துட்டோம். இப்போவே தெரிஞ்சிருக்கும் ரஜினி யாருன்னு. ஸோ ரஜினியை தொட்டவன் எவனோ வாழ்தான் சரித்திரமே இல்லைன்ற மாதிரி இடையில இப்படி தான் ரோஜா தாட் போட்டுன்னு பேசுனாங்க. இப்போ எம்எல்ஏ கூட இல்லாமல் இங்கே ஒரு இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. அப்படியான ரஜினியை விஜய் ரசிகர்கள் தொட்டது தப்பாக போச்சு. ஸோ ஏறக்குறைய அனைத்து ரஜினி ரசிகர்களும் வந்து விஜய்க்கு ஒத்த ஓட்டு கூட போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவருடைய பொலிட்டிக்கல் லைஃபையும் முடிச்சு விடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்களோட சினிமா கரியரும் இன்னும் ஒரு படம் நடிக்க போகிறனால அந்த ஒரு படத்தை ஊற்றி முடணும்னு ஒவ்வொரு தலைவர் ரசிகர்களும் ரெடியாக இருக்காங்க. இது ஒரு சைடில் இருந்தாலும் இன்னும் பார்த்தீங்கன்னா கங்குவா ஓட விடாமல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சூர்யா ரசிகர்கள்ட்டையும் விஜய் ரசிகர்கள் வந்து சண்டை போட்டு வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் அஜித் ரசிகர்களுக்கும் ஏற்கனவே விஜய் ரசிகர்களுக்கு வந்து ஏற்கனவே பிரச்சனை இருக்குது. ஸோ ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் கோட்டுக்கு ரஜினி ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள், அதே நேரத்தில் சூர்யா ரசிகர்கள் அனைவரும் எதிர்ப்பு தான். கிட்டத்தட்ட அந்த படம் வந்தால் ஆன்லைன் ஃபுல்லாக நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. வேறு வழியில் பண்ணி தான். ஏன்னா இது வந்து விஜய் ரசிகர்கள் பண்ணது நமக்கு. ஸோ நம்ம அதை திருப்பி கொடுக்குறோம். இதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ திருப்பி கொடுக்குறோம். ஆனால் அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அஜித் அவர்கள் வந்து இந்த எஃபர்ட் போடுறாரு, அந்த எஃபர்ட்டுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய அனைத்து தரப்பு ரசிகர்களும் வந்து அதை வந்து தூக்கி விடுறதுக்கு தான் ரெடியாக இருக்காங்க. ஸோ விடாமுயற்சி வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ரசிகர்கள் வந்து எந்த மாதிரியான ஒரு ஆன்லைன் ப்ரமோஷனும் என்ன மாதிரியான ஆன்லைன் ரிவ்யூஸும் கொடுக்க போகிறாங்கன்னு பார்க்கும்பொழுது கோட்டுக்கு மறுபடியும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்கறதுக்கு தான் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் விடாமுயற்சிக்கு எய்தர் நியூட்ரலாவோ அப்படி இல்லைனா பாசிட்டிவாக ரிவ்யூ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நீட் வந்து வேண்டாம் அது இதுன்னு சொல்லி விஜய் வந்து பல குழப்பங்கள் பண்ணி விட்டார். அது போக ஏற்கனவே முஸ்லீம் மக்களுக்கும் விஜய்க்கும் வந்து பிடிக்கவே பிடிக்காது. நான் முஸ்லீம்களை வந்து தீவிரவாதியாக சித்தரித்தோம் அது இதுன்னு விஜய் வந்து முஸ்லீம் மக்களை வந்து ரொம்பவே கேவலமாக வச்சிருக்காரு. அது இல்லாமல் பொதுமக்களுக்குமே வந்து இந்த நீட்டில் குழப்பம். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா காமராஜரை படி அப்படின்னா நேற்று காமராஜருடைய பிறந்தநாளுக்கு ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்கல. இருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவித்தார். ஒரு அன்புமணிக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு, ஒரு திருமாவளவனுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார், ஒரு சீமானுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். கல்வி கண்டிருந்த என்ன சொல்றது கர்ம வீரர் காமராஜர் அவர்களுக்கு ஒரு பிறந்தநாள், இந்த பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கலான்னு சொல்லி மக்கள்லாம் அவர் மேலே ரொம்ப, அதாவது ஜாதி வாரியாகவும் ஜாதியற்ற பொதுவான மக்களும் வந்து அவர் மேலே ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கிறாங்க. அதனால அவருடைய படத்தை விரும்பி போய் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி பார்க்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி அஜித்துக்கு ஒரு கம்பேக், நல்ல ஒரு கம்பேக் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் வந்து எதிர்பார்க்கறதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இப்படி ஓவராலாக வந்து விடாமுயற்சியாக கோட்டா அப்படிங்கும் பொழுது விடாமுயற்சியினுடைய கை வந்து உசந்துதான் இருக்குது. எப்படியும் வந்து விடாமுயற்சி 400-450 கோடி, கோட் வந்து 300-350 கோடி, 100 கோடி வித்தியாசம் வரும்னு சொல்லி அதாவது ட்ரேட் மார்க்கெட்டில் சொல்கிறாங்க. ஸோ எப்படின்னு தெரியல. சினி ட்ரேடில் இதுதான் சொல்லப்படுகிறது. 100 கோடி வித்தியாசம் 2 படத்துக்கும் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. நம்மளும் பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.